ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா பார்க்க போகிறீங்க. வந்துட்டு கீரை வாங்கிட்டு சிறுகீரைன்னு சொல்லுவாங்கள்ல, சிறுகீரை வாங்கிட்டு வந்திருக்காரு. சிறுகீரையும் வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் தான். பையன் ஆஃபீஸ் போயிட்டான் காலையில். அவனுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டான். சப்பாத்தி உருளைக்கிழங்கு கறி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டான் ஆஃபீஸ்க்கு. இப்போ நான் வந்துட்டு நானும் அவரும் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேர்த்துக்காக வெங்காயம் கொஞ்சமாக போடுறது பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு முன்னாடியே வந்துட்டு வெங்காயம் உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம்னா சாம்பாருக்கு சின்ன வெங்காயம்னா நல்லாயிருக்கும். அதான் அரைச்சி விட்ட சாம்பாருக்குனா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டுடணும். ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் போட்டணும். குறைஞ்சது 10 நிமிஷமாக தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள். சில வெங்காயங்களில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி கருப்பாக பூஞ்சான மாதிரி இருக்கும். அந்த பூஞ்சான க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. நான் வந்து தலையும் வாலையும் கிள்ளி போட்டுருவேன். தலையும் வாலையும் கிள்ளி போட்டு ஒரு லேயர் கூட நான் ஃபுல்லாக எடுத்துருவேன். நான் இது மாதிரி தான் எடுப்பேன் எப்பயுமே. விலை அதிகமாக இருக்கும்போது கூட நான் அப்படி தான் பண்ணுவேன். விலை அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் முழுசெல்லாம் போட முடியும். ஏன்னா சுத்தமாக இருக்கணும் இல்லையா, அதனால் நான் அப்படி தான் போடுவேன். ஒரு லேயர் ஃபுல்லாக நான் எடுத்துப்பேன். அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இதுமாரி செய்யும்போது. சும்மா அவசரம் செஞ்சோம் அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல அப்படியே போட்டுக்கலாம் அப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னா அது இப்போ எதில் எந்த நோய் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய நோய்கள், இதனால் நிறைய நோய்கள் இருக்கிறதுனால இந்த கிருமிகள், இந்த என்ன சொல்கிறது, இந்த பூஞ்சான் கரிஞ்சு போனது, இதெல்லாம் சாப்பிட்றதுனால கூட அந்த நோய் வருது இந்த நோய் வருதுன்னு சொல்கிறாங்களே. அதுக்கு எச்சரிக்கையாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக, நோய் வரணும்னு இருந்தால் வந்து தான் தீரும். அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன் வருது எதுக்கு வரணும் காரணமும் தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம் வர நோய்ங்களுக்கு. அதனால் கொரோனாக்கு அப்புறம் ஆளுங்களுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் குறைஞ்சி போச்சு. நம்ம எல்லாம் சாப்பிட தான் செய்கிறோம். பழம், பால், நெய், அது இதுன்னு எல்லாம் புரோட்டீனு, நார்சத்து, என்ன அயன், சிங்க்னு எல்லாம் சாப்பிட தான் செய்கிறோம். ஆனாலும் நமக்கு நோய் வரதான் செய்யுது. எப்படி வருது, ஏன் வருது, எதனால் வருது, மனநிலை காரணமா இல்லை காற்றாலையா நீராலையா என்ன பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் மழை, ஒரே மழைன்னு சொன்னால் ஒரே மழைனா பெரிய மழை இல்லை, ஆனால் மழை தான். மழை இருந்தது. இது பொங்கல் டயத்தில் மழைலாம் பெய்யுமா? அப்புறம் பனி, மழை, பனி, குளிர், காற்று, இதே வந்து பெரிய நோயாக இருக்குது மக்களுக்கு. இதனால் ஜலதோஷம் பிடிச்சி, காய்ச்சல் வந்து, ஜுரம் வந்து, பாவம் மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களா இருக்கும்னு தெரியல. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவ்வளோ பேர் வரிசை. நான் நினச்சிப்பேன் நம்ம தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க, இருக்கணும் தான் நினச்சிட்டு போவேன். அங்கே போனால் நம்மள மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ கஷ்டமாக இருக்கும் மனசு. சரி, பெரியவங்களாவது பரவாயில்ல, நமக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அது இன்னும் கஷ்டமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும் பார்க்கும்போது. என்னவோ தெரில, ஏன் இப்படி இருக்கேன்னு தெரில. நான் நமக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பேன். எந்த கஷ்டமாக தான் நமக்கு மட்டும் வரணும், யாருக்கும் வரக்கூடாது, கடவுளை எல்லோரும் நல்லா இருக்கணும் அது நினைப்பேன். அங்கே போனால் நம்மள மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அது இருக்குது. அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நான் சமைச்சிட்டு, ஆனால் ஒரு மாதிரி ஜலதோஷம் பிடிச்சி குணம்னு ஃப்ரீயாக தண்ணியில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். காலையில் இருந்து சொன்னால் தண்ணியில் கை வைக்காங்க. தண்ணியில் கை வைக்காமல் எப்படி முடியும் வேலை? அதனாலே என்ன பண்ணலாம், ஜலதோஷம் அதிகமாகிருக்கு. ஒரு மாதிரி குணம்னு இருக்குது. பேசுகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்க முடிய மாட்டேங்குது. பொங்கல் வேறு வந்துச்சு, இன்னும் ஒரு வேலையும் செய்யலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பார்த்துக்கலாம். செஞ்செல்லாம் ஒரு காலத்தில் செய்கிறோம். நல்லா இருக்கும்போது ஓடியாடி செய்ய செய்தோம். இப்போ தானே முடியல. சிம்பிளாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு உடம்பையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வேலையும் பார்த்துக்கிட்டு போவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் ஆயிடுச்சா? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக போக வாழ்த்துக்கள். எல்லாரும் சுகமாக இருங்க. வாழ்க வளமுடன். Bye friends.